பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய ஜெபம் சில நேரங்களில் பதிலாக மாறுவதில்லை. காரணம் என்ன? நாம் ஜெபித்த பிற்பாடு சில தவறுகளை நாம் செய்கிறதுனால நம்முடைய ஜெபத்திற்கு உண்டான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஜெபித்த பிற்பாடு நாம் செய்கிற இந்த தவறுகள் என்ன என்பதை குறித்து நான் வேதத்திலிருந்து காட்டி கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் இப்படி செய்வீர்களே ஆனால் நிச்சயமாய் நான் சொல்லுவேன், உங்களுடைய ஜெபம் பதிலை கொண்டு வரும். முதலாவது, நாம் ஜெபித்த பிற்பாடு நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? சந்தேகம். ஜெபித்த பிற்பாடு இது நடக்குமா நடக்காதா, இந்த சந்தேகம் எப்போ வருகிறது தெரியுமா? கொஞ்சம் கால தாமதம் ஆன உடனே நாம் தேவனை சந்தேகிக்கக்கூடியவர்களாயிருக்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். நன்றாக கவனியுங்கள். அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சந்தேகப்படாத ஜெபமாயிருக்கணும். நிச்சயமாய் நான் இந்த ஜெபத்திற்கு தேவனிடத்திலிருந்து நான் பதிலை பெற்றுக்கொள்வேன் என்று நான் நம்பணுங்க. காரணம், வேதம் சொல்லுது, விசுவாசத்தோடே கேட்க கடவன். விசுவாசம்னா என்ன? எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம எந்த காரியத்திற்காக நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமோ, நாம் ஜெபித்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படிங்கிற எனக்கு ஒரு உறுதி இருக்கணும். Glory to God. உங்களுக்கு இந்த உறுதி இல்லை அப்படின்னா நீங்க தேவனிடத்தில் சந்தேகப்படுகிறீங்க. உங்க ஜெபத்திற்கு சந்தேகம் வந்து விட்டது. நீங்க எதையுமே உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, காணப்படாதவைகளின் நிச்சயம். நான் இன்னும் பார்க்கல, ஆனா என் விசுவாசத்துல தேவன் இந்த காரியத்தை செய்து முடித்து விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, அது என்னுடைய நிச்சயமாயிருக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய ஜெபத்துல நம்மை வஞ்சிக்க கூடாது. நம்ம எப்படி நம்மை வஞ்சிக்கிறோம் அப்படின்னா, யாக்கோபு 1:22 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமடி அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வேதம் சொல்லுகிறதுங்க, வசனத்தை நாம் கேட்கிறவர்களாய் மட்டும் இல்ல, அந்த வசனத்தின்படி நாம் செய்கிறவர்களாய் இருக்கணும். நீங்க அப்படி செய்யல அப்படின்னா நீங்க உங்களைத்தானே நீங்கள் வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறீர்கள். அப்ப கேட்கப்படுகிற வசனத்திற்கு நான் கீழ்ப்படியணும். அதே நேரத்தில் அந்த வசனத்தின்படி நான் செய்ய ஆரம்பிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் போது தாங்க கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுக்க முடியும். மூன்றாவது, கர்த்தருடைய நேரத்தை தவறவிடக்கூடாது. பாருங்க, வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனத்துல, ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலம் உண்டு,
அப்போ தேவனிடத்துல நீங்க எப்போ ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த ஜெபத்திற்கு ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஜெபித்த காரியம் நிறைவேறுவதற்கு தேவனிடத்தில் ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தேவனுடைய காலம் நிறைவேறுகிறது வரை நான் காத்திருக்கணும். இன்னைக்கு நம்ம காத்திருக்கிறது இல்லை. மறுபடியும் சொல்றேன், நாம் காத்திருக்காததுனால தேவனுடைய நேரத்தை நாம் தவற விட்டு விடுகிறோம். நான் இப்படி சொல்லட்டுமா? இப்போ யாரையாவது ஒரு நபரை நாம் சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்காங்களேன். இப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒரு 10 மணிக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு டைம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, நீங்க அந்த நேரத்திற்கு நீங்க போகல அப்படின்னா என்ன நடக்கும்? நீங்க சந்திக்க வேண்டிய நபரை நீங்க என்ன செய்து விடுவீங்க? மிஸ் பண்ணிடுவீங்க. அல்லது நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு இருக்கிற அந்த உதவியை நீங்க என்ன பண்ணிடுவீங்க? மிஸ் பண்ணிடுவீங்க இல்ல? அப்போ நம்முடைய கால தாமதம் என்ன செய்கிறது அப்படின்னா, நம்முடைய பதிலை, நம்முடைய எதிர்பார்ப்பை, நம்முடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடி அது என்ன செய்கிறது? தடை பண்ணுகிறது. அதனால நாம் ஒருபோதும் தேவனுடைய நேரத்தை நாம் தவற விட்டு விடக்கூடாது. இப்ப பாருங்களேன், ஆபிரகாம் சாராள் இல்ல, இப்ப 2 பேருக்கும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தது. என்ன வாக்குத்தத்தம்? கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லுகிறாங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 13, 14 வாசிக்கும் போது, ஒரு உற்பவ கால திட்டம், அவர்களுக்குன்னு ஒரு காலம் இருந்துச்சு பாருங்களேன். உற்பவ கால திட்டம். அந்த நேரத்தில் நான் வருவேன், உன்னுடைய சாராள் என்ன செய்திருப்பாள் அப்படின்னா, ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாள். இப்போ இந்த அம்மா இந்த வார்த்தையை நம்பலை பாருங்களேன். அந்த காலத்தை இந்த அம்மா நம்பலை. என்ன செய்கிறாங்க? நகைக்கிறாங்க. என்னுடைய கணவன் முதிர் வயது உள்ளவனும் நான் கிழவியுமாய் இருக்கிறேன், எங்களுக்கு எப்படி இன்பம் உண்டாகும்? எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? தேவனுடைய காலத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா சந்தேகப்பட்டார்கள். என கண்பானவர்களே, நல்ல கவனிங்க. அப்போ தேவனுடைய நேரத்தை நாம் ஒருபோதும் தவற விட்டுவிடக்கூடாது. ஏசாயா 40வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதிப்பவன் யார்? இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய நேரத்தை, கர்த்தருடைய ஆவியானவரை நாம் அளவிடுகிறோம். எங்க வேதம் சொல்லுகிறது, அவருக்கு ஆலோசனை கொடுப்பது எப்படி? உங்களால் கொடுக்க முடியுமா? ஆனால் நம்ம சில நேரத்தில் சொல்கிறோம் பாருங்கள், ஆண்டவரே இந்த காரியத்தை இப்படி செய்யுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தில் இதை செய்யுங்க, நம்ம சொல்கிறோம்ல. நல்ல கவனிங்க. அப்படி சொல்லும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய காலம் நமக்கு தாமதமாகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஜெபத்திற்கு தேவ சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தணும். ஆண்டவரே இந்த காரியத்தில் பரத்தில் உங்களுக்கு என்ன சித்தம் இருக்கோ அந்த சித்தத்தை இந்த பூமியில் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கட்டாயம் அந்த ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். 4வது, ஜெபித்த பிற்பாடு கவலைப்படாதீங்க. நம்ம என்னதான் ஜெபம் பண்ணினாலும் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? அந்த காரியம் நடக்கிறது வர கவலை. எங்க இந்த கவலை ஒரு மனுஷனை ஒடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கவலை என்ன செய்யும் பாருங்களேன், தேவனிடத்திலிருந்து நீங்க பதிலை பெற்றுக்கொள்ளாமல் அது உங்களை தேவனிடமிருந்து ரொம்ப தூரம் போக வச்சிருங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நீங்க என்ன செய்யுங்க? விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால யார்கிட்ட தெரியப்படுத்துங்க? தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. நீங்க முதல்ல நீங்க யாரிடத்துல ஜெபிக்கிறீங்க? தேவனிடத்துல ஜெபிக்கிறீங்க.
சர்வ வல்லமை உள்ளவரிடத்துல ஜெபிக்கிறீங்க. ஜெபத்தை கேட்கிறவரிடத்துல நீங்க ஜெபிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுடைய ஜெபம் முடிந்த பிற்பாடு நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுது வேதம்? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா நான் தேவனிடத்துல நான் ஜெபம் பண்ணிட்டேன், என் வேண்டுதலை நான் சொல்லிட்டேன், என் விண்ணப்பத்தை அவரிடத்துல நான் கொடுத்துட்டேன். நீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா 7வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எப்போ நீங்க தேவனிடத்துல நீங்க உங்களுடைய வேண்டுதல்களை உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்க தேவனிடத்துல தெரியப்படுத்தினதுக்கு பிற்பாடு அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் என்ன செய்யுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. உங்களுக்கு நீங்க ஜெபித்த காரியத்தில் உங்களுக்கு சமாதானம் இல்லை அப்படின்னா நீங்க புரிந்து கொள்ளலாம், நீங்க ஜெபித்த காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படுகிறீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? கவலைப்படாதீங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல்களை அவரிடத்துல தெரியப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். 5, இது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே கர்த்தர் நமக்கு செய்திருப்பார்ல சில நன்மைகள். கர்த்தர் நமக்கு சில நன்மைகளை செய்திருக்கலாம். கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதத்திற்காக நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நன்றி சொல்லணும். இதை நீங்க செய்து பாருங்க. ஜெபம் பண்ணியாச்சு. ஜெபம் பண்ணின பிற்பாடு ஏற்கனவே தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நீங்க பெற்ற எல்லா காரியத்திற்கும் நீங்க நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா? இப்போ நீங்க ஜெபம் பண்ணீங்கல்ல, அந்த ஜெபத்திற்கு பதில் உடனே வரும். வேதம் சொல்லுதுங்க 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றிலையும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்ற எல்லா நன்மைக்கும் நன்றி சொல்லு. நீங்க நன்றி சொல்லி பழகுங்க. நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுது அது தேவ சித்தமாயிருக்கிறது. தேவன் அதை பிரியப்படுகிறார். நீங்க தேவனிடத்துல நீங்க நன்றின்னு சொல்லும்போது தேவன் என்ன செய்கிறார்னா அது உங்களை குறித்து உண்டான தேவ சித்தமா இருக்கிறது. பாருங்க. தேங்க்யூலா. யாக்கோபு 2:26 கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ஆண்டவர் செய்த நன்மைக்கு நீ நன்றி இல்லாதவனாய் இருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய விசுவாசம் செத்து போனதாக தான் இருக்கும். அது செயல்படாது. ஐயோ, என் வாழ்க்கையில் இது நடக்கலையே, நான் ஜெபித்தும் இதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேனேன்னு சோர்ந்து போகாதீங்க. லூக்கா 18:12 சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. மத்தேயு 26:41 வாசிக்கும்போது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோர்வுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் ஏற்கனவே ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைக்கு நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது இந்த சோர்வு உங்களுக்கு வராது, சோதனை உங்களுக்கு வராது. காரணம், உங்களுடைய ஜெபத்திற்கு மறுபடியும் என்ன செய்யும்? நீங்கள் சொல்லுகிற நன்றி தேவனிடத்தில் நீ இன்னும் நம்பிக்கையாயிரு அப்படின்னு சொல்லும். பிரைஸ் அல்லாஹ். நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசம் பலவீனம் உள்ளது தான். உங்களுடைய மாமிசத்தில் வருகிற போராட்டங்களை, மாமிசத்தில் வருகிற சோதனையை மேற்கொள்வதற்கு ஒரே ஆயுதம், ஒரே வழி என்ன தெரியுமா? ஜெபம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
ஜெபத்தில் விழித்திருங்க. கட்டாயம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். இந்த 5 காலை வாழ்க்கையில் இருக்கிறதா? ஜெபித்த பிற்பாடு நீங்கள் சந்தேகப்படுகிறீங்களா? உங்களை நீங்கள் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய நேரத்தை தவற விட்டவர்களாக இருக்கிறீங்களா? உங்களுடைய காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுகிற நபராக இருக்கிறீங்களா? ஏற்கனவே கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நீங்கள் இதுவரையிலையும் நன்றி செலுத்தாமல் இருக்கிறீங்களா? கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஏன் காலதாமதம்? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. கட்டாயம் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு விசேஷித்த ஜெப ஆவி இப்போ இறங்குவதாக. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கர்த்தர் பலனை தாங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் தேவனாலே பதிலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்களை குறித்து பரலோகத்தில் உண்டான சித்தம் இந்த பூமியில் நிறைவேறுவதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.